அது 1 யோவான் 3:2 சொல்லுது, பிரியமானவர்களே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்போ அவர் வரும்போது தான் தெரியும் அவர் எப்படி இருக்க போறாருன்னு சொல்லி. அப்போ அவர் வரும்போது அவருடைய வருகையில் போகணும்னா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னது? அவருடைய சத்தம் என்ன நமக்கு தெரியணும். அப்போதான் நம்ம ஆத்மா அதில் களி கூறி அவரோடு கூட போகும். இந்த ஆத்மாவுக்கு அவர் சத்தத்தை கேட்டு என்னவா இருக்கணும்? பழக்கப்பட்டு இருக்கணும். இன்னைக்கு அதுதான் பேசிக். வருகையில் போகிறதுக்கு அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற அனுபவம் இருக்கு. 3:8 ஆண்டவர் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. ஆண்டவர் 3 முறை சாமுவேலை கூப்பிடுகிறார். 3 முறையும் சாமுவேல் ஏலியினிடத்தில் போகிறார். ஏலி ஒவ்வொரு முறையும் அவரை நான் கூப்பிடலன்னு சொல்கிறாரு. 3ஆவது விசை அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. கர்த்தர் கூப்பிட்றாருன்னு தெரிஞ்சு, சொல்லும் கர்த்தாவை அடியேன் கேட்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 4ஆவது முறை கர்த்தர் கூப்பிடுகிறார். அதற்கு பிறகு சாமுவேல் கர்த்தரிடத்தில் பேசுகிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆனால் இந்த சாமுவேல் என்கிறதான ஆண்டவர் கூப்பிடும்போது சாமுவேல் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு சபைகளில் சின்ன சாமுவேல் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? பழக்கப்படுத்திட்டாங்க. சின்ன சாமுவேல் சின்ன சாமுவேல். அவர் சின்ன சாமுவேல்லாம் இல்லை. அவர் அந்த ஆலயத்துக்கு வரும்போது எப்போ வந்தார்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசன வாசி. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. எப்போ கூட்டிகிட்டு போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் மறக்க பண்ணின பின்பு அப்படின்னு இருக்கு. இந்த பால் மறக்க பண்ணின பின்பு என்னென்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஊர்களெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் அது வேறுபடும். இந்த பால் மறக்க பண்ணுறதுங்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன செய்யும்? வேறுபடும். நம்ம ஊரில் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்கள் அப்பா நடந்துட்டு வந்தே பால் குடிப்பான் அந்த காலத்தில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ பால் கொடுக்கறதில்ல, அது வேறு விஷயம். இப்போ எல்லாமே பாட்டிலாக மாறிடுச்சு. இந்த பால் மறக்க பண்ணின பின்பு அப்படின்னா என்னென்னா, 1 வயசுக்குள்ளே 1 வயசு 1.5 வயசுக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க? பால் மறக்க பண்ணின பின்பு அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே பிள்ளை இன்னும் எப்படி இருந்தது? குழந்தையாக இருந்தது. ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்குள்ளே தான் இது இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தையாகவே இருக்குது. பால் மறக்க பண்ணின பின்பு இப்போ அவர் என்ன செய்கிறாரு? சாமுவேல் அந்த ஆலயத்துக்கு வரும்போது அவர் எப்படி வராரு? ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வராரு? ஒரு குழந்தையா, 1 வயசு 2 வயசு, மிஞ்சி போச்சுன்னா ஒரு 3 வயசுக்குள்ளே, எப்படி வச்சுக்கிட்டாலும் ஒரு குழந்தைனா 3 வயசுக்குள்ளே. அந்த 3 வயசுக்குள்ளே அவர் எங்கே வராரு? ஆலயத்துக்குள்ளே வராரு. சரி, இப்போ சாமுவேல் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு வாசித்தா 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து. இப்போ எப்படி ஆயிட்டாரு? பெரியவனாக வளர்ந்துட்டாரு. பெரியவனானா என்ன? மினிமம் ஒரு 10-15 வருஷமாக அங்கே இருக்கணும். அவர் 15 வயசு 20 வயசு இருந்தால் தான் நம்ம பெரியவன்னு சொல்லுவோம். ஒரு டீனேஜ் வரும் தான் நம்ம பெரியவன்னு சொல்லுவோம். இப்போ சாமுவேல் எப்படி வளர்ந்துட்டாரு? பெரியவனா. அப்போ சாமுவேல் எத்தனை வருஷமாக அங்கே இருக்கிறாரு? குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வருஷமாக எங்கே இருக்கிறாரு? அந்த ஆலயத்தில் இருக்கிறார். சரி, இப்போது அது யாருக்கிட்ட இருக்கிறார்? 2வது அவர் இருக்கிற காலம் ஒரு 15 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கிட்ட இருக்கிறாரு? ஏலி யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊர்லேயே அவர் தான் நம்பர் 1 ஊழியக்காரர். சமஸ்த ஏன்னா அவர் பிரதான ஆசாரியன். சமஸ்த இஸ்ரவேலிலும் அவர் தான் நம்பர் 1 மினிஸ்ட்ரி அவர் தான் பண்ணுறார். அப்போது ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனிடத்தில், ஒரு பெரிய சபையில் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனிடத்தில் ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக யார் இருக்கிறது? சாமுவேல் இருக்கிறார். 3வது எங்கே இருக்கிறாரு? வாசிங்க 3ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தார். விளக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பலிபீடத்திலையா? நேற்றுலேருந்து அவர் வித்தியாசமாகவே பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு முடிவோடு இருக்கிறார் போல. விளக்கு எங்கே இருக்குன்னா, பிரகாரத்துக்குள்ளே இருக்கும், பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். பலிபீடம் வெளியே இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் உள்ளே இருக்கும். அங்கே தான் சமூகத்தை அப்பத்தை அந்த மேஜர் இருக்கும், விளக்கு எல்லாம் இருக்கும். அதை தாண்டி மகா பரிசுத்தம் இருக்கும், அது உள்ள உடன்படிக்கப்பட்டிருக்கும். ஓகே பிரதர்? ரைட். அப்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் என்ன இருக்கும்? விளக்கு இருக்கும். இப்போ அவர் எங்கே படுத்துருக்கிறாரு? விளக்கு அணைந்து போகும் முன்னே அவர் படுத்துக்கொண்டார். அப்போனா அந்த மினிஸ்ட்ரியில் அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னா, டாப் மோஸ்ட் இடத்துல இருக்கிறார். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே இடம் என்னது? மகா பரிசுத்தலம். அது உள்ள இவர் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இவர் போக முடிஞ்சது அது வரைக்கும் தான்.
அது மகா பரிசுத்தத்துக்குள்ளே யார் போகணும்? ஏலி தான் போக முடியும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். அப்போது ஒரு பெரிய ஊழியக்காரனிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், அதான் இருக்கிறதுலே நம்ம ஆசாரிப்பு கூட இருந்தால் அன்றைக்கி இருக்கிறதுலே பெருசு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரங்கிட்ட, அதுவும் குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வருஷமாக இருக்கிறாரு, அதுவும் ஊழியத்திலோட ஏலிக்கு அடுத்த ஸ்தானம் இவர் இருக்கிறார். இப்படி இருக்கிற சாமுவேல், இவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கை, இப்படி இருக்கிற சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தர் கூப்பிடும் போது அது கர்த்தர் கூப்பிட்டார்னு அவருக்கு தெரியல. 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தார். இதுதான் சாமுவேலுடைய நிலைமை. 15 வருஷம் இருந்தும் சாமுவேல் யாரை அறியலை? கர்த்தரை அறியல. ஊழியத்தில் இருக்கிறார், மினிஸ்ட்ரியில் இருக்கிறார், தேவனுக்கு என்ன சொல்கிறது, ஏலிகிட்ட அசோசியேட்டாக இருக்கிறார், மிகப்பெரிய மினிஸ்ட்ரி. அந்த இடத்துல இருக்கிற சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். இது நிலைமை தான் இன்றைக்கி சபையில் இருக்கிற நம்ம அத்தனை பேருடைய நிலைமையும். சர்ச்சுக்குள்ளே வரோம், சபையில் இருக்கிறோம், ஆவிக்குரிய அனுபவத்தில் அல்லது கிறிஸ்தவங்களாம் எத்தனை வருஷம்? 10 வருஷம், 15 வருஷம். சிலர்லாம் சொல்லுவாங்க நாங்கள் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின்ஸ், ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்டின். அதெல்லாம் இருக்கட்டும், தேவனை தெரியுமா? எங்களுக்கு என்ன தேவனை தெரியாது? எங்களுக்கு தேவனை நல்லா தெரியுமே. என்ன தெரியும்? இயேசு இந்த பூமியில் வந்து எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், பாவத்தை மன்னித்தார், அவருடைய ரத்தம் எங்கள் பாவத்தை மன்னிக்கிறது, உயிரோடு கூடி எழுந்தார், திரும்பி வரப்போகிறார். இதை நீங்கள் சொல்ல வேணாம், உலகத்தானே சொல்லுவான். இயேசுவை ஆவிக்குரியவர்கள் எந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சுருக்கிறோன்றதான் முக்கியம். இதை நம்ம சொல்ல வேண்டாம். உலகத்தில் இருக்கிற நிறைய அரசியல்வாதியெல்லாம் எடுத்துக்கிட்டு பைபிளை, இன்னும் சொல்ல போனால் பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணணுன்னு பேசுகிறவனே இதை விட நல்லா பேசுகிறான், இன்னும் அதிகம் பைபிளை படிச்சிருக்கிறான். அப்போ இயேசுவை உங்களுக்கு என்ன தெரியும்? இயேசுவை குறித்து ஒரு கணவன் இருக்கிறாரு, வீட்டுக்கு வராரு, அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அந்த கணவனை குறித்து அந்த ஊரில் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் தெரியும். அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவார், இல்லைனா வந்துட்டு அவர் வந்து நீட்டாக இப்படி ட்ரெஸ் பண்ணுவார், தலைமுடி இப்படி வாருவார், அவருடைய கார் இது, அவர் இத்தனை மணிக்கு வேலைக்கு போவார், அவர் வந்தார்னா இப்படி ஒரு சென்ட் போட்டிருப்பார். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இது வேறு யாருக்கும் தெரியும்? மனைவிக்கும் தெரியும். ஆனால் மனைவி என்பவளுக்கு என்ன தெரியணும்? இது எதுவுமே தெரியாமல் கணவனை பற்றின எல்லா விஷயங்களும் யாருக்கு தெரியணும்? மனைவிக்கு தெரியணும். உலகத்துக்கு அவரை பற்றின வெளியரங்கமான காரியங்கள் தான் தெரியும். ஆனால் கணவனை பற்றின உள்ளரங்கமான காரியங்கள் அத்தனை யாருக்கு தெரியணும்? மனைவிக்கு தெரியணும். அதுதான் மனவாட்டி சபை. இயேசுவை குறித்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்மளும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இயேசுவை அறிகிற அறிவு இருக்கா? அதுதான் சாமுவேல் இன்னும் தேவனை அறியவில்லை. பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டேன். அப்போ அந்த அறிகிற அறிவுன்னா என்ன? தேவனை அறிகிற அறிவு என்ன? தேவனை என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு? ரொட்டீன் கிறிஸ்டியன் லைஃப். பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வளர்ச்சி நிறைந்தது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது வளர்ச்சி. எப்போ வரைக்கும் வளர்ச்சி? மரணம் முந்துதோ வருதோ அது வரைக்கும் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். தேவன் வர்ற வரைக்கும் வளர்ச்சி அடையணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குது? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், ஒரு சபையில் நம்ம அங்கத்தினராக இருக்கிறோம், அதுக்கப்புறம் அங்கத்தினராக இருக்கிறோம், அதுக்கப்புறம் அங்கத்தினராக இருக்கிறோம். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும். இதில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமை வேறு இருக்குது. என்ன பெருமை இருக்குது? நான்லாம் அந்த சர்ச்சில் 25 வருஷம் மெம்பர், நான் அந்த சர்ச்சில் 30 வருஷத்து மெம்பர், நான் சபை ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கேன். இதே மாதிரி சொல்லி பாருங்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் திறக்கும் போது பேஷண்ட்டாக உள்ளே போனேன், நான் இன்ன வரைக்கும் அங்கே கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறேன். என் பையன் அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டேன், 15-25 வருஷம் ஆச்சு, இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காட்ஸ் கிரேஸ், கர்த்தருடைய கிருபையில் அந்த ஸ்கூல் ஆரம்பித்த நாள்லேருந்து அவங்க இருக்கிறான். அப்படி இருந்தால் ஃபெயிலுன்னு அர்த்தம். இன்றைக்கி சபைக்குள்ளே நமக்கு இது ஒரு இன்றைக்கி வந்து ஒரு சபை பெருமை வந்துருச்சு, டினாமினேஷன் பெருமை. அது ஒரு காலத்தில் ஒரு பெருமை இருக்கும் பார்த்துங்களேன். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஆஸ்தி பெருமை, இதெல்லாம் போய் இப்போ சபை பெருமை. நாகர்கோயில் பக்கம் ஒரு நாள் போயிருந்தேன், ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவர் கை கொடுத்தாரு. நான் சொன்னேன் என் பேர் ஜெகன் அப்படின்னு. அவர் சொன்னார் கிருபாசனம் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், உங்கள் பேர் கிருபாசனமா? என்ன? இல்லை, என் சர்ச்சு கிருபாசனம். அதில் என்ன ஒரு பெருமை இருக்குது? உன் பேரை தானே சொல்லணும். கிருபாசனமாக இருந்தால் என்ன? பரலோகத்தில் வந்துட்டு கோட்டா சிஸ்டம் 22% இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா கிருபாசனத்துக்கு? அசம்பிளிஸ் ஆஃப் கார்டுக்கு 25% கொடுத்துருக்காங்களா? ஏசிய சர்ச்சுக்கு 30% கொடுத்துருக்காங்களா? நீ எந்த சர்ச்சாக இருந்தால் என்ன? உள்ள நுழையும் போது ஒரு கேள்வி கேட்க போகிறது இல்லையே. இவரெல்லாம் டிபிஎம்ல தான் வந்திருக்கார், ரைட்டில் போய் உள்ளே உட்கார சொல்லுங்க, நான் சொல்ல போகிறேன். பரலோகத்தின் வாசலில் 2 சாட்சி தான். ஒன்று, உண்மையும் உத்தமும் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி.
இன்னொன்று அக்கிரம செய்கைக்காரனே அப்படியே போயிரு. இந்த 2 தான் இருக்குது. இதில் என்ன உங்களுக்கு பெருமை வேண்டி கிடக்கு? இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு பெருமை இருக்குது. நாங்கள் அந்த சபை இந்த சபை, சபையில் இருக்கிறதோ நீங்கள் எத்தனை வருஷம் சபையில் இருக்கிறீங்களோன்றது முக்கியமே கிடையாது, எப்படி இருக்கிறீங்கன்றது தான் முக்கியம். தேவனோடு எப்படி இருக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவு இருக்குதா? ஆண்டவரை பற்றி ஏதாவது தெரியுமா? தேவனுடைய மைண்ட் என்னன்னு தெரியுமா? அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் அதை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதற்கு பேர் தான் தேவனை அறிகிற அறிவு. இந்த அறிகிற அறிவு உங்களுக்கு வரணும்னா பவுல் தெளிவாக சொல்கிறாரு, முதல்ல எனக்குள்ளே நல்லா இருக்குது, நிறைய இருக்குதுப்பா, எனக்குள்ளே எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நஷ்டம் குப்பன்னு எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு தேவனை பற்றின அறிவே தொடங்கும், தேவனுடைய அறிவே வரும். இன்றைக்கி தேவனை அறிகிற அறிவே கிடையாது. சபையில் உட்காந்து அவரோட பேசிக் என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவில் அவர் சத்தத்தை கேட்குறது. அவர் சத்தத்தை கேட்குறது தான் நம்ம இன்றைக்கி சத்தத்தை கேட்குறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல். அவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாரு, அது எல்லாரும் கேட்கலாம். இயேசு சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், மேய்ப்பனில்லை, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அத்தனை பேருக்கு யாருக்கு கேட்கும்? கர்த்தருடைய சத்தம்னா என்ன கேட்கும்? கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரா? பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? போன வாரம் சர்ச்சில் பாஸ்டர் மூலமா பேசினார், பிரதர் மூலமா பேசினார், அப்புறம் தீர்க்கதரிசி மூலமாக பேசினார், வசனத்தின் மூலமாக பேசினார். அதெல்லாம் கர்த்தர் பேசுகிறதா யாரும் இல்லைன்னே சொல்லலை. ஏன் கர்த்தர் கழுத மூலமாக கூட பேசுவார், கர்த்தர் பேசாமலாம் இருக்க மாட்டார். ஆனால் கர்த்தருடைய சத்தம்னா என்ன? கழுத பேசுது, கர்த்தர் சொல்கிறத கழுத சொல்லுது. கர்த்தருடைய சத்தமோ கழுத சத்தமோ ஒரே சத்தமா? இல்லை, கர்த்தர் சத்தம் வேறு. கர்த்தரிடத்தில் அவருடைய சத்தத்தை கேட்குற ஒரு அனுபவம் வரணும். எதுக்குங்க கர்த்தருடைய சத்தம் கேட்கணும்? ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் ஆலோசனை கொடுக்குறாங்க, கர்த்தருடைய சத்தம் கேட்காம நீங்கள் வருகையில் எப்படி போவீங்க? எங்கள் வருகையில் போகிறதுக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கும் என்ன சம்மந்தம்? இப்போது வருகை வரும்போது உங்களுக்கு என்ன சத்தம் கேட்கும்? எக்கால சத்தம் கேட்கும், அப்படி தானே? ஆமாவா? ஆமாம். வாசிங்க பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே, இந்த தெசலோனிக்கேயர் வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கும் பாருங்க சிஸ்டர், இல்லை ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே, போதும் அதுதான் எனக்கு வேணும், அது மட்டும் தான் வேணும். ஆமாம். ஏனெனில் நீங்கள்லாம் என்ன மைக்கில் வாசிக்கிறீங்க, அவர் மைக்கெல்லாம் எப்படி வாசிக்கிறார் பாருங்கள். நேற்றுலேருந்து அடித்து பின்னுறாரு அவர், ஸ்பீடாகவும் எடுக்கிறாரு பாருங்கள். அவங்களுக்குலாம் எவ்வளோ வேதத்தில் ஒரு நாலேஜ் பாருங்கள், வயசானவங்களாக இருந்தாலும். அதுதான் வந்துருச்சு இல்லை, நமக்கு இங்கே வந்தும் பாதி பேருக்கு வரலையே, அதுதானே பிரச்சனை. இப்போ நான் உங்களை சொல்ல, யாரை சொல்கிறேன்? அது நாளைக்கு வரைக்கும் இருந்தால் போதும். கவனிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும். இப்போ நீங்கள் எந்த சவுண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க? 3வது சவுண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் 3வது சவுண்டு தான் எக்கால சவுண்டு. முதல் சவுண்டு யாருடைய சவுண்டு? கர்த்தருடைய சவுண்டு தான் ஃபஸ்ட்டு. நான் தான் சொல்லுவேன், இது நிஜம் கிடையாது, நான் வேடிக்கையாக சொல்லுவேன். ஆண்டவருடைய வருகையில் ஒரு நிமிஷத்தில் 3 சவுண்டு போடுறாராமா. கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும், 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், 3வது தேவ எக்காலத்தோடும். ஒரு நிமிஷத்தில் 3 சவுண்டு. ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷத்தில் நான் மர்ரூமாவோன்னு இருக்குது. 1 கொரிந்தியர் 15:51 இதே காரியம் அங்கே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சவுண்டு. எதுக்குங்க 3 சவுண்டு? இது நான் சொல்கிறது என்னுடைய கற்பனை, பைபிளில் இல்லை. முதல் சவுண்டு கர்த்தருடைய சவுண்டு. நான் வந்துட்டேன், எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு. இந்த சவுண்டு யாருக்கு கேட்கும்னா, எப்போ ஆண்டவர் வருவார்னு ஒரு குரூப் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ள உம்மை தேடுதேன்னு ஒரு குரூப் உட்காந்துருக்கோம். அந்த சவுண்டு, அந்த கர்த்தருடைய சவுண்டை கேட்ட உடனே, ஏற்கனவே அந்த சவுண்டை கேட்டு பழக்கப்பட்ட உடனே அந்த சவுண்டு என்ன செய்யும்? இந்த குரூப்பில் என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு புறப்பட்டுறோம். 2வது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரதான தூதன். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இது யாருக்கு? ஒரு சிலருக்குலாம் ஒரு கிருபை இருக்குது பார்த்துங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் நம்மளை தான் பார்த்துட்டு இருப்பான், மைண்டு மட்டும் வெளியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுனா இல்லையான்னு தெரியலையே, கேஸை மூடிட்டு வந்தனா இல்லையான்னு தெரியலையே. ஒரு சிலர் சொல்லுவான், காரை லாக் பண்ணாமா இல்லையா. அவன் இப்போ மைண்டு எங்கே இருக்கு? வெளியே இருக்கு. இப்போ வருகையும் வந்துடும். இயேசுநாதருடைய சவுண்டு கேட்டு ஒரு குரூப் போய்கிட்டு இருக்கோம். இப்போ 2வது தூதன் சொல்லுவான், வந்து தொலை, பரிசுத்தமாகவும் வாழ்ந்து தொலைக்கிற, சபையில் உட்காந்து கவனிக்கிற மாதிரியே ஏமாத்தியும் தொலைக்கிற, ஆனால் பரிசுத்தமாக இருக்க, வந்து தொலை அப்படிம்பா. இது 2வது சவுண்டு. யாருக்கு? இந்த மாதிரி ஆட்களுக்கு. 3வது இன்னொன்று இருக்குது, அதுதான் கர்த்தருடைய பெரிய கிருபை. அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வருவாப்பில், வந்து சாஞ்சி உட்காந்து தூங்கினோம்னா
அது திரும்பி போகும்போது கரெக்டாக எந்திரிச்சு வீட்டுக்கு போவான். அது எப்படி அவங்களால முடியுதுன்றது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அழகாக கிளம்பி வந்து உட்காந்தோம்னா அதோடு அதுக்கு தான் நம்ம சபையில் வந்து ஒன்று வச்சுருக்குறாங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கடைசியாக முடியும் போது அது வந்து சபை முறைமையில் கிடையாது, அப்படி எதுவுமே கிடையாது. நம்மளுடைய முறைமையாக கொண்டாந்துட்டோம். எதுக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. ஏன்னா இவனெல்லாம் எழுப்புறது அதுதான். எப்படியாப்பட்ட தூங்குறவனே என் ஆத்மாவே போது அப்படி எழுந்திருப்பான். ஓ முடிஞ்சிருச்சு போல, ரைட். அவனுக்கு அது கடைசி காலிங் பெல் மாதிரி. இது ஒரு குரூப் அப்படி உட்காந்துருக்கும். அது பெரிய கிருபை தான். அவன் நேற்று ஒரு பையன் அழகாக சொன்னான், தம்பி சொன்னான், நீங்கள் செய்தி ஆரம்பிச்சோன்னே தூங்கிட்டேன்னா. எவ்வளோ பெரிய கிருபை. கிருபை எங்க கிருபாக்கிட்டே நேற்று ஒரு பெரிய கிருபை வந்தோடனே தூங்கிட்டாலாம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இதெல்லாம். நான் நினச்சேன் என் செய்தியிலே ஒருத்தர் தூங்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். பெரிய கவனிங்க, இந்த ஆட்களுக்கு தான் 3வது எக்கால சவுண்டு. இது படுத்து தூங்கிட்டு இருக்கோம் சபையில், காதில் வச்சு ஊதுவான், பூம்னு ஊதி எழுந்திரிச்சு தொலை வருக வந்துருச்சு, எல்லாம் போயிட்டு திரியிறான். கடைசி பேட்ச் போயிட்டு இருக்கு, இன்னும் தூங்குறிய அப்படின்னு முழிச்சு எழுந்துச்சு போவான். இதுக்கு தான் 3 சவுண்டு. இது என்னுடைய கற்பனை, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் எந்த சவுண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள்லாம் எந்த சவுண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க? என்ன அதுக்குள்ளே இப்படி மாறிவிட்டிய? ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்கால சவுண்டுலாம் சொன்னீங்க. இதுக்கு சொல்கிறேன், வருகையில் முதல்ல கேட்க போகிறது கர்த்தருடைய சவுண்டு. கர்த்தருடைய சவுண்டு என்னான்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவர் வரும்போது உங்களுக்கு தெரியும். முதல்ல உங்களுக்கு கர்த்தருடைய சத்தம்னா என்னன்னே தெரியாதே. இப்போ இயேசுநாதர் வரும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி நீல முடியோட தாடியோடலாம் வரமாட்டார். இயேசுநாதர் அப்படிலாம் கிடையாது. பைபிளில் அப்படியும் இல்லை, ஹிஸ்ட்ரியிலையும் அப்படி இல்லை. இப்போ இருக்கிற அந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் பார்க்குற அந்த ஃபோட்டோவெல்லாம் ஏதோ ஒரு விக்கிரகத்துடைய ஃபோட்டோ தான் இயேசுநாதர்னு வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம சபைகளுக்கு வரும்போது சொல்லிக் கொடுக்குறோம், வீட்டில் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம். இயேசுநாதர் அப்படி கிடையாது. சரி, வரும்போது இயேசுநாதர் வந்து வேறு மாதிரி வராருன்னு வச்சுங்க. நல்லா நீட்டாக முடி வெட்டி நான் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், நல்லா நீட்டாக நல்லா ஷார்ட்டாக நல்லா கட் பண்ணி நம்ம ரத்னகுமார் பிரதர் மாதிரி வராருன்னு வச்சுக்கோங்க. பக்காவாக ஆள் பார்க்கறதுக்கு நீட்டாக போவீங்க. நீங்கள் கூப்பிட்டா இப்போ வந்து இயேசுநாதர் கூப்பிட்றாரு, இந்த மாதிரி வருகை வந்துருச்சு வா போகலாம் அப்படின்னா போவீங்க? போக மாட்டோம். அவரே பார்த்து கேட்போம், வருகிறவர் நீ தானா, இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமா? ஏன் நாங்கள் பார்த்த இயேசு நீங்கள் இல்லை, அவர் வேறு மாதிரி இருந்தார், இப்போ நீங்கள் வேறு மாதிரி இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ நமக்கு இயேசு எப்படி இருப்பார் தெரியாது. 1 யோவான் 3:2 சொல்லுது, பிரியமானவர்களே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்போ அவர் வரும்போது தான் தெரியும் அவர் எப்படி இருக்க போகிறாருன்னு சொல்லி. அப்போ அவர் வரும்போது அவருடைய வருகையில் போகணுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னது? அவருடைய சத்தம் என்ன நமக்கு தெரியணும். அப்போதான் நம்ம ஆத்மா அதில் களி கூறி அவரோடு கூட போகும். இந்த ஆத்மாவுக்கு அவர் சத்தத்தை கேட்டு என்னவா இருக்கணும்? பழக்கப்பட்டு இருக்கணும். இன்னைக்கு அதுதான் பேசிக். வருகையில் போகிறதுக்கு அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற அனுபவம் இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில்.